நம்ம உடம்புலயே ஃபாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கிற செல் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டெஸ்டைன் தான். 3 days ஒன்ஸ் உள்ள இருக்கிற லேயர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்டா அது வந்து மூவ் ஆயிட்டு, ஏன்னா அதுல போய் ஒட்டிக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இப்ப நம்ம கண்ணுக்கு நேரம் இப்ப நம்ம ஹேரை பாக்குறோம், நெயில்ஸ் பாக்குறோம், புதுசா க்ரோ ஆகுது, அதை கட் பண்றோம். இப்ப ஸ்கின் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ஆனா புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் பாத் எடுக்கும் போதும் அந்த பழைய ஸ்கின் இது ஃபுல்லா போயிடும், அந்த செல்ஸ் ஃபுல்லா உதிர்ந்துரும், புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். பட் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு நேரம் தெரியாது, நெயில்ஸும் ஹேரும் தான். இதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள இன்டெஸ்டைன். எவ்ரி 3 days புது செல் வந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்டா. ஸோ அப்ப அது மாதிரி அதுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு. தட்ஸ் வை யூ ஷுட் கிவ் சம் ரெஸ்ட். இந்த நார்மலாவே நம்ம வீடுகள்ல நம்மளுடைய பழக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் தான் வச்சிருப்பாங்க. அடுப்படியை மூடிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பு வந்து பத்த வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிக்கை தூங்கும். அந்த அடுப்பு அதையும் ஒரு நைட்டு வந்து சாமி வந்து இது பண்ணும். இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா, மிட் நைட் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு தான் வச்சாங்க. அதனால அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண மாட்டோம். திரும்ப மார்னிங் வந்து சன் வந்த பிறகுதான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அந்த 12 hours ரெஸ்ட் டு த ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன், மற்ற லிவர், மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியா வைக்கும். எங்க வந்து ஃபுட்டு ஒரு கிச்சன் வந்து ஒரு வீட்டுல நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு ரெடி ஆகுதோ அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். இப்பயுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை யாருமே மிஸ் பண்ணாது. இதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்றது. எல்லா இடத்துல போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், அந்த குழந்தைங்களுக்கும் சரி, காலேஜ் இல்லை, ஈவன் இந்த ஒர்க்கிங் லேடிஸ்